அந்த பெருந்தன்மை இருக்கிறது. அதே பெருந்தன்மையோடு தீபாவளி திருநாளுக்கும் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டேன். சட்டப்பேரவைத் தலைவர் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டார். முதல்வர் ஸ்டாலினிடம் தீபாவளிக்கு வாழ்த்து கூறச் சொன்னதை அவை குறிப்பில் இருந்து சபாநாயகர் அப்பாவு நீக்கியுள்ளதாக கோவை பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். அதே போல நெடுஞ்சாலை திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு வரல, இதெல்லாம் புதுசா அறிவிச்சாங்க, வேற மாநிலத்துக்கு போகுது. திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சென்னை சேலம் விரைவு வழித்தடம் அமைக்கின்ற அந்த உத்தரவு வருகின்ற பொழுது நீங்க என்னென்னவெல்லாம் போராட்டம் பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? எங்களுடைய மாநில தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்த மாநில முதல்வர் அவர்களுக்கு அந்த பெருந்தன்மை இருக்கிறது. அதே பெருந்தன்மையோடு தீபாவளி திருநாளுக்கும் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டேன். சட்டப்பேரவைத் தலைவர் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டார். தீபாவளி திருநாளுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லல, தீபாவளி திருநாளுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் கேட்டதை கூட சட்டப்பேரவை குறிப்பிலிருந்து நீக்குகின்ற அளவிற்குத்தான் திமுக அரசினுடைய நிர்வாகம் இருக்கிறது, பேரவைத் தலைவருடைய எதேச்சாதிகாரம் இருக்கிறது. இன்று நிதி நிர்வாகம் குறித்த தன்னுடைய பேச்சிலே மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் ரெண்டு முக்கியமான விஷயத்தை நான் பார்க்கிறேன் அவரோட பேச்சில. ஒன்று அரசாங்கத்தினுடைய இயலாமை, இன்னொன்று செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.